தாகம் நீர்தானே, தண்ணீர் நீர்தானே, உம்மைதான் நான் பாடுவேன், உம்மைதான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே, எனக்கெல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்றதான அவருடைய வாக்குறுதியானது யாத்திராகம புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பதாக செய்தான் என்று. அன்பானவர்களே, எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தாங்க. ஆனா இப்ப 3 நாட்களாய் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. தேவனாகிய கர்த்தர் தண்ணீர் இல்லாத இந்த சூழ்நிலையிலே தேவன் இந்த இடத்துல மோசேக்கு ஒரு வார்த்தை சொல்வார். உன் கையில கோல் எடுத்துக்கோ, மூப்பர்களை கூட்டுக்கோ, நான் உனக்காக அந்த கன்மலை மேல் நிற்பேன், அந்த கன்மலை அடி, அதிலிருந்து உனக்கு தண்ணீர் புறப்பட்டு வரனார். இந்த உலகத்துல வாழ வேண்டுமேனால் நம்ம எல்லோருக்கும் தண்ணீர் அவசியம். ஏசப்பா இந்த உலகத்துல நம்முடைய தாகத்தை தீர்க்க வந்த ஜீவ தண்ணீர். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, அவர் நம்முடைய இதய கன்மலை. அந்த கன்மலை மேல் நான் நிற்கிறேன் அடியினார், அந்த கல் அடியினார், அதுல இருந்து தண்ணி வரும். கல்வாரியிலே அவர் சாக போற சாவுக்கு அடையாளம் என்னை அடின்றது. அவர் மரிக்கலனா மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு இல்லை, நித்திய ஜீவன் இல்லை, பரலோகம் இல்லை. அவர் மரிக்கலனா நாம் நரக விருந்தாளிகளாய் நரகத்திற்கு போயிருப்போம். ஆனால் நாம் சாகக்கூடாது, நாம் நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக சாகக்கூடாது தேவன் நமக்காக இந்த பூமிக்கு வந்து ஏதோ ஒரு இயற்கையான மரணத்தை அவர் அடையாமல் நமக்காக அடிக்கப்பட்டார். கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற அநேக மக்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், அவர் பிறந்ததற்கான நோக்கம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்ல. அவர் பிறந்ததற்காக அதற்கான நோக்கம் பிதாவின் சித்தத்தை செய்யணும், மனிதர்களுக்காய் சாகணும், மனுக்குலத்தை ரட்சிக்கணும். ஆகையில எனக்கு அன்பானவர்களே, அந்த வேலையை தேவன் செஞ்சார். நீங்க யாருன்னா இருக்கலாம், உங்க உள்ளத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பீங்களே, ஆனால் அந்த கன்மலை, அதிலிருந்து வந்த தண்ணீர் உங்களை வாழ வைக்கக்கூடிய தண்ணீராய் இருக்கிறபடினாலே, உங்க ஆத்ம கலைப்பை போக்குற தண்ணீராய், உங்களை நித்தியத்திற்கு வாழ வைக்கிற தண்ணீராய், என்னிடத்துல பானம் பண்ணுகிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாதனால அந்த ஜீவ தண்ணீர் இயேசுப்பா நீங்க உள்ளத்துல வாங்க நீங்க கூப்பிடுகிற இந்த வேளையிலே உங்க ஆத்ம கலைப்பு போகும், நித்தியத்திற்கு நீங்கள் வாழலாம். ஏங்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதை அனுபவிக்கணும். அவர் வெறும் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் சாகலையே, இந்த முழு உலகத்திற்கும் அதில் உள்ள ஜனங்களுக்கும் மரித்தார். ஆகையால் உங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கு தருங்கள், அவர் உங்களை வாழ வைப்பார். கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, ஆமாண்டவரே, நீர் கிறிஸ்தவர்களுக்காக மரிக்கல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாவிகளுக்காய் மரித்தீர். இந்த வாழ்க்கையின் பயணத்துல எங்கள் எல்லோருக்கும் தாகம் உண்டாகும், தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. அப்படியே இயேசுவை
உங்க மரணத்தை விசுவாசிக்காம இந்த உலகத்துல ஒருவராலையும் வாழ முடியாது. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஒருவேளை உன் ஜீவனை அனுபவிச்சு தான் வீட்டை விட்டு வெளியே போகாத உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் ஆண்டவரே உமது சித்தம் செய்கிற ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். மற்றவர்களுக்கு போய் இந்த ஜீவ தண்ணீரை பகிர்ந்து கொள்ளுவர்களாய் மாறட்டும். கேட்கிற மக்களும் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். அவருடைய இருதயங்களில் இந்த ஜீவ தண்ணீர்கள் இப்பொழுது சுரக்கட்டும். அவர்கள் இயேசுவே எனக்குள் வாரும் என்று சொல்லும் பொழுதே கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மி பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தாகம் நீர்தானே, தண்ணீர் நீர்தானே. God bless you, church. Have a blessed day. மறக்காதபடிக்கு உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபைகளுக்கு செல்லாதவங்க எங்க சபைக்கு வாங்க. ஆமென்.